கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு அனாலிட்டிக்ஸில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டா வந்து காட்டாமல் இருந்துச்சுன்னா எதனால் காட்டலன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு லாஸ்ட் இயர்லாம் காமிச்சிருக்கோம் டேட்டாஸு. பட் செப்டம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான டேட்டாஸ் எதுவுமே காட்டாது. பட் இதே நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும். இந்த டிவைஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது மொபைலா டெஸ்க்டாப்பா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஷோ வந்து பாருங்கள். நம்ம லாஸ்ட் இயர் வச்சு பார்க்கும்போது இங்கே காட்டுது. ஸோ அதே வந்து நீங்கள் இந்த யூசர் அக்விசிஷனில் போய் பார்த்தீங்கன்னா காட்டாது. ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, நார்மலான ஒரு சிம்பிள் மேட்டர் தான் இது. என்னென்னா வந்து கூகுள் சைட்லேருந்து ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபால்ட் சேனல் குரூப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி டிஃபால்ட் சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக அந்த சேனல் குரூப் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணி மாற்றி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம காட்டல. நம்ம அந்த டிஃபால்ட் சேனல் குரூப்பை மாற்றி விட்டோம்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் இந்த ரீசனு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.